ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனலில் சின்ன ஒரு சூப்பரான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இது சன்ஃப்ளவர் குரூப்புக்கும் ரோஸ் குரூப்புக்கும் நடக்க போகிற ஒரு முக்கியமான போட்டி. இந்த போட்டியில் யார் வின் பண்ணுவான்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோ போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தனும் நீ போட்டிக்கு ரெடியாடான்னு கேட்பான். இன்னொருத்தனும் எவ்வளோ தைரியம் தான் நீ என்னையும் போட்டிக்கு கூப்பிட்ற, நான் எப்போவோ ரெடின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்கேட்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்லா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் 10 ட்ரெஸ் போட்டுருந்தவனும் இப்போ என்னோட திறமையை பாருடான்னு சொல்லிட்டு அப்படியே ஹைட்டாக ஜம்ப் பண்ணிட்டு ஏர்லேயே கிக் விட்டு காட்டுவானா. இதை பார்த்த கருப்பு ட்ரெஸ் காரனும் இதெல்லாம் ஒரு திறமையாட எருமை, இப்போ பாருடான்னு சொல்லிட்டு அவனும் ஜம்ப் பண்ணி ஏர்லேயே ஃபிளிப் பண்ணுவான். இதை பார்த்த 10 ட்ரெஸ் காரனும் உனக்கு நான் கொஞ்சம் கூட சலிச்சவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த சறுக்கிற ஸ்கேட்டர்ஸ் இருக்குல்ல அதை கையில் மாட்டிக்கிட்டு கையை யூஸ் பண்ணி சறுக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தன் கருப்பு ட்ரெஸ்காரன் தலையை யூஸ் பண்ணி சறுக்கிட்டு இருப்பான். 2மே பைத்தியங்களா இருக்குங்க. இப்ப பிரின்சிபல் சாரும் அந்த காலத்துல இந்த மாதிரி பாரம்பரிய போட்டியா நிறைய நடக்கும்னு. ஓ, இவ்வளவு நேரம் இந்த பிளாஷ்பேக்கை தான் பிரின்சிபல் சார் பசங்க கிட்ட ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு. இப்ப பிரின்சிபல் சாரும் பசங்களா இப்ப நான் சொன்ன கதைப்படியே நீங்களும் இப்ப போட்டி போட போறீங்க. இது ரோஸ் குரூப்புக்கும் சன்ஃப்ளவர் குரூப்புக்கும் நடக்க போற போட்டின்னு சொல்ல உடனே கசாமாவும் போட்டின்னு வந்துட்டா கண்டிப்பா ஹிமாவரி குரூப் தான் ஜெயிக்கணுமா. உடனே சீட்டாவும் எப்படிடா சிரிக்காம காமெடி பண்ற, நான் தான்மா. இப்ப மான்சுசகா மேடமும் நம்ம தான் சொல்லிட்டு ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. பெருசா ஒன்றும் இல்லை. சன்ஃப்ளவர் டீம்ல இருந்து ஒருத்தர், ரோஸ் டீம்ல இருந்து ஒருத்தர், 2 பேருமே ஸ்கேட் பண்ணி காட்டணும். யார் நல்லா ஸ்கேட் பண்ணான்றத ஜட்ஜஸா இருக்கிற டீச்சர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. அதை எப்படி இவங்க முடிவு பண்ணுவாங்கன்னா, ஸ்கேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டீச்சர்ஸ் நான் ரெட் கலர் ஃபிளாகை தூக்குனாங்கன்னா அது சன்ஃப்ளவர் டீமுக்கான பாயிண்ட், ரெட் கலர் ஃபிளாகை தூக்காம ஒயிட் கலர் ஃபிளாகை தூக்குனாங்கன்னா அது ரோஸ் டீமுக்கான பாயிண்ட். இதுதான் ரூல்ஸ், ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு மான்சுசகா மேடம் டீம்ல இருந்து ஒரு பையனை இறக்குவாங்க. இப்ப சன்ஃப்ளவர் டீம்ல இருந்து கசாமாவும் நண்பா மசோ நீ தான் கரெக்டானோ அல்ல கோதால குஜின்னு சொல்லிட்டு மசாவை தள்ளிவிட நம்ம மசாவால அந்த ஸ்கேட்டிங் ஷூஸை போட்டு ஒழுங்கா நிற்க கூட முடியாது. நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பானா. மான்சுசகா டீம்ல இருக்கிற பையனும் என்னடா ஆரம்பிக்கலாமான்மா. நம்ம மசாவும் ஆட இருப்பா நானே இப்பதான் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே திக்கி திணறி தடுமாறி டான்ஸ் ஆடி தொப்புன்னு கீழே விழுந்துருவான். இப்ப மசா கீழே விழுந்ததுனால ஜட்ஜஸும் ஒயிட் கலர் ஃபிளாக தூக்கி ரோஸ் குரூப்புக்கு பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம மசாவும் தலையை தொங்க போட்டுட்டு போவானா. நம்ம சிங்சானும் மசா நீ மாசப்பா, போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்ச பாத்தியா, நீ கெத்து பான்னுவான். மசாவில் நீ என்னை கலாய்க்கிறல நல்லா தெரியுதுன்னு சோகமா உட்காந்துப்பான். இப்ப அடுத்து ரோஸ் டீம்ல இருந்து ஒரு குண்டு பையனை இறக்குவாங்க. நம்ம சன்ஃப்ளவர் டீம்ல இருந்து போச்சானை இறக்குவாங்க. இப்ப அந்த குண்டு பையனும் என்னோட திறமையை இப்ப நீ பார்க்க போறடான்னு சொல்லிட்டு சங்க சகரம் போது அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்தா போச்சான்ல நானும் தான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனை மாதிரியும் சுத்திட்டு இருப்பானா. இதை பார்த்த யோசனக்கா மேடமும் மான்சுசகா மேடமும் என்ன இது 2 பேருமே ஒரே மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க, யார் ஜெயிப்பானே தெரியலன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம போச்சானும் தொடர்ந்து சுத்த அவன் மூக்குல இருந்து வர லீக் அதிகமாகி அது அப்படியே காத்துல பறந்து அந்த குண்டு பையன் மூஞ்சில போய் பட அவனும் சீட்டு சொல்லிட்டு அப்படி நின்றுவானா. உடனே ஜட்ஜஸும் ரெட் கலர் ஃபிளாக தூக்கி போச்சானுக்கு வின் கொடுத்துருவாங்க. அந்த குண்டு பையன்ல இது நியாயமே இல்லை, அவன் மூக்கு சிந்திய மேலேயே போட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். உடனே ஜட்ஜஸ்னால கொஞ்சம் அக்கடி சூடுன்னு சொல்ல குண்டு பையனும் அப்படியே கீழே பார்ப்பான். பார்த்தா நம்ம போச்சாலும் லீக்கான மூக்குல அழகா கிரியேட்டிவா ஒரு ரேபிட்டா வரைந்து வச்சிருப்பான். அதனாலதான் அவனோட திறமையை பாராட்டுற வகையில போச்சானுக்கு வின்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. குண்டு பையனும் வாயடைச்சு போய் அப்படியே ஓரமா போய் உக்காந்துப்பான். இப்ப மான்சுசகா மேடம்ல சீட்டா நீ போடான்ட்டு சொல்ல அவனுக்கு நேர் ஆப்போசிட்ல சன்ஃப்ளவர் குரூப்ல இருந்து நம்ம கசாமா வருவான். இப்ப சீட்டாவும் ஆரம்பிக்கலாமான்மானா நம்ம கசாமாவும் முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்கேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆடாடா சும்மா சொல்லக்கூடாதுங்க. 2 பேரும் கையை மேலே தூக்கிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி அழகா வளைச்சு ஸ்கேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து யோசனக்கா மேடமும் மான்சுசகா மேடமும் அடடா 2 பேருமே ஃபென்டாபுலஸா ஸ்கேட் பண்றாங்களே, ஒருத்தன் சலிச்சவனே கிடையாது, யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்களே கியூரியாசிட்டியில உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சீட்டா திருட்டு பையன் அப்படியே நைஸா போய் நம்ம கசாமாவை தட்டி விட்டுருவான். கசாமாவும் கீழே விழுற மாதிரி வந்துருவான். ஆனா எப்படியோ இடுப்பாட்டை காலை வச்சு பேலன்ஸ் பண்ணி கீழே விடாம கஷ்டப்பட்டு அப்படி நின்றுவான். சீட்டாவும் அதுக்கடுத்து அவன் பக்கத்துல நின்றுவான். இப்ப எல்லாருமே ரெட் கலர் ஃபிளாக தூக்கிடுவாங்க. இதை பார்த்த சீட்டாவும் இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, என்ன அவத்தக்காம கீழே விழுந்து அவமானப்பட்டிருப்பான், ஏதோ ஜஸ்ட்ல தப்புச்சிட்டா அவனுக்கு போயிட்டு வின்னு கொடுக்குறீங்கன்ட்டு கேட்க உடனே பிரின்சிபல் சாரும் நீ அவனை தட்டி விட்ட, இருந்தாலும் அவன் கீழே விழாம கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணி நின்னான் பாத்தியா, அப்ப அவன் தானே வின்னர்னு சொல்லிட்டு கசமாக்கு வின் கொடுத்துருவாங்க. இப்ப சீட்டாவும் வேற வழி இல்லாம வழக்கம் போலதான் தலையை தொங்க போட்டுவிட்டு அப்படியே ஓரமா போய் உக்காந்துரும். அடுத்து இப்ப யோசிச்சாக்கா மேடமும் சன்ஃப்ளவர் டீம் வந்து நேனியை கூப்பிடுவாங்க. நேனியும் அப்படியே வீரப்பா எழுந்துக்கிட்டு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கடவுளே எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னுவா. எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்களா. நேனில சும்மா தான் சொன்னேன், இது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக போய் நிற்பா. இப்போ சீட்டாவும் ஒரு நிமிஷம்
ஒரு பொண்ணுக்கு ஆப்போசிட்டா எங்க டீம்ல இருந்து நான் ஒரு பொண்ணை இறக்குறேன்னு சொல்லிட்டு, மேடம் இப்ப நீங்க வாங்கன்ட்டு சொல்ல, சும்மா சொல்லுன்னு ஒரு பொண்ணு சறுக்கிட்டு வந்து நேனிக்கிட்ட நிப்பாளா. நேனி அந்த ஸ்பீட பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. இப்ப சீட்டாவும் இந்த மேடம் நாங்க எங்க டீம்ல சேர்த்துக்கிறோம். ஒரு பொண்ணுக்கு ஆப்போசிட்டா ஒரு பொண்ணே போட்டி போடட்டும்னு சொல்ல எல்லாருமே ஒத்துப்பாங்க. அடுத்து நம்ம நேனியும் அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருப்பா. நேனி ஸ்பீட் எடுக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு ஒரு ரவுண்டே முடிச்சுட்டு வந்துட்டு சும்மா நெருப்பு மாதிரி போயிட்டு இருப்பா. திடீர்னு ஜம்ப் பண்றா, திடீர்னு ரொட்டேட் பண்றா. இந்த பேலி டான்ஸ்ல கையை காலை தூக்கி தூக்கி ஆடுவாங்களே அந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓடிட்டு இருப்பாளா. இதை பார்த்துட்டு ஜட்ஜஸ் நம்ம பசங்க எல்லாருமே ஸ்டன் ஆயிடுவாங்க. நம்ம சின்சான்லாம் கசாமா இந்த பொண்ணு என்ன மண்புழு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு கீழே விழாம போறாளேன்னு சொல்லிட்டு நம்ம சின்சானே ஷாக் ஆயிடுவான். இந்த சீட்டாவும் மேடம் உங்க ஸ்பெஷல் ட்ரிக்கு காட்டுங்கன்னு சொல்ல அந்த பொண்ணை வேகமா ஸ்கேட் பண்ணிட்டே வந்துட்டு ஒரு ஜம்பை போடுவா பாருங்க. நம்ம பசங்களாம் அப்படியே வாயை பழந்துருவாங்க. அப்படியே சேஃபா கீழே லேண்ட் ஆகி கையை தூக்கி அப்படியே ஒரு ஃபினிஷிங் ஸ்டைல பண்ண ஆப்போசிட் டீம்ல இருக்கிற நம்ம நேனியே கையை தட்டி சூப்பர்னு அப்ரிசியேட் பண்ணுவா. யார் வின்னு சொல்லவா வேணும். எல்லாருமே ஒயிட் கலர் ஃபிளாக தூக்கிடுவாங்க. இப்போ சன்ஃப்ளவர் டீம் கிட்டயும் 2 பாயிண்ட் இருக்கு, சீகா டீம் கிட்டயும் 2 பாயிண்ட் இருக்கு. ஸோ இதுதான் ஃபைனல் ரவுண்டுன்னு சொல்லிட்டு சன்ஃப்ளவர் டீம் வந்து நம்ம சின்சான் இறக்கி விடுவாங்க. இப்போ ரோஸ் டீம்ல இருந்து யார் போலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சீட்டாவும் மேடம் நீங்களே போங்கன்ட்டு சொல்ல உடனே கசாமால அடே கோரப்புல் மண்டியா இப்பதான் அந்த பொண்ணு விளையாடி முடிச்சது, திருப்பி அந்த பொண்ணையே இறக்கி விடுறீங்க, இதெல்லாம் நியாயமே இல்லை, சீட்டிங்குமா. உடனே சீட்டாவும் ஏன் ஆடினவங்க திருப்பி ஆடக்கூடாதா, இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை நம்ம டீச்சர் சொல்லவே இல்லையேன்னுவாங்க. உடனே பிரின்சிபால் சாரும் அதே தான், நான் ஆடினவங்க திருப்பி ஆடக்கூடாதுன்ட்டு சொல்லவே இல்லையே, உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஆடிக்கலான்ட்டு சொல்ல நம்ம சின்சான்ல எனக்கு விருப்பம்ப்பா, நான் அந்த பொண்ணு கூட போட்டி போடுறேன்மா. இப்போ போட்டியும் ஸ்டார்ட் ஆகும். நம்ம சின்சானும் என்னோட ஸ்பெஷல் டெக்னிக் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு காலை யூஸ் பண்ணாம பேக்கை யூஸ் பண்ணி போயிட்டு இருப்பானா. கசாமாவும் பார்த்துட்டு சி இதுதான் உன்னோட ஸ்பெஷல் டெக்னிக்கான்னு சொல்லிட்டு காரி முடிவானா. நம்ம சின்சானும் கொஞ்ச நேரத்தில் இருந்துட்டு அடாடா என்ன பேக்கெல்லாம் இவ்வளோ சில்லுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வேகமாக ஸ்கேட் பண்ணிட்டு இருக்குமா. நம்ம சின்சானும் ஒரு சப்போர்ட்டுக்கு அந்த பொண்ணோட கையை பிடிச்சிருவான். அந்த பொண்ணு அடே என்னடா பண்றேன்ட்டு கேட்க நம்ம சின்சானும் சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். சீட்டாவும் பார்த்துட்டு டேய் எங்க மேடம் கையை பிடிச்சி நீ என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பான். கசமால சின்சான் கொஞ்சமாச்சும் ஒழுக்கமா ஏதாச்சும் பண்றான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். நம்ம சின்சானும் சும்மா இல்லாம அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு லவ் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஸ்கேட் பண்ணிட்டு இருப்பானா. இதை பார்த்த டீச்சர்ஸ்லாம் இல்லை இந்த சின்சான் எப்ப என்ன பண்ணுவான்றதை யூகிக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு இவங்களும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணும் ஷின்சான் என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சானோட கையை தட்டி விடலான்ட்டு வருவா. ஆனா நம்ம ஷின்சானும் அந்த பொண்ணோட கையவே கெட்டியமா பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஏர்ல ஜம்ப் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே நிப்பான் பாருங்க. இதை பார்த்து நம்ம டீச்சர்ஸ்லாம் சூப்பர்டா ஷின்சான், உன்னால மட்டும் தான் இப்படி பண்ண முடியும்ட்டு அவங்களே வாயை பிறந்துட்டு பார்ப்பாங்க. அடுத்து இப்போ அந்த பொண்ணும் நான் இந்த பையன் கூட போட்டி போடலான்னு வந்தா ஆனா இந்த பையன் என் கூடவே விளையாடிட்டு இருக்கானே என்ன மாதிரியான ஆலிவன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ மான்சுசகா மேடமும் அக்கியோ மேடமும் ஒயிட் கலர் ஃபிளாக் தூக்குவாங்க. பிரின்சிபல் சார் யோசினாங்க மேடமும் ரெட் கலர் ஃபிளாக் தூக்குவாங்க. ஸோ இந்த போட்டி டைல முடிஞ்சிருச்சு. இப்போ 2 டீம் ஆனவங்களும் சாக்கில் இருப்பாங்களா. இப்போ பிரின்சிபல் சாரும் நம்ம வாழ்க்கையில போட்டி இருக்கலாம், ஆனால் நம்ம போட்டி போட வந்தவங்க கூடயே சின்சான் விளையாடி அந்த பொண்ணு கூடவே ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இந்த மாதிரி தான் நம்ம அன்பை எல்லாரு கூடயுமே பரிமாறணும், இதுதான் இந்த போட்டியோட நோக்கம். அதனால நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிட்டிங்கன்ட்டு ஒரு அட்வைஸை போட்டு இந்த போட்டியை முடிச்சிருவாரு. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டட்டா பை பாய்.